நீங்க மோஸ்ட் ஆஃப் த தமிழ் மூவிஸ்ல இந்த சீனை பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்ததுமே லவ் வந்துரும். பட் உடனே அந்த ஹீரோ அதை சொல்ல மாட்டாரு. அதுக்கு பதிலா அந்த ஹீரோ அந்த ஹீரோயினுக்கு சின்ன சின்ன இன்ட்ராக்ஷன் மூலியமா தன்னை தெரியப்படுத்துவாரு. லைக் அந்த பொண்ணு போற இடத்துக்கெல்லாம் போறது, ஸ்மைல் பண்றது, ஹாய் சொல்றது இந்த மாதிரி. வெல்கம் டு கே ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இது லவ் கேம்பெயின் வித் மார்க்கெட்டிங் கான்செப்ட் சீரிஸ் பார்ட் 7. ஸோ இந்த மாதிரி விசிபிளாக தன்னை தெரியப்படுத்துறத மார்க்கெட்டிங்கில் பிராண்ட் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லும். when it comes to the relationship, நாமளும் மூவிஸில் வர்ற மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச பர்சன்கிட்ட நம்மளை தெரியப்படுத்துறதுக்காக அவங்க கண்ணில் படுற விதமாக அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் நம்ம போவோம். தென் அவங்க கிராஸ் பண்ணுறப்போ அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். தென் ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணுறது, ஹாய் சொல்கிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுவோம். கரெக்டாக? சிமிலர்லி இன் மார்க்கெட்டிங் யாருமே தெரியாத ப்ராடக்டை வாங்கவே மாட்டாங்க. ஸோ நம்மளுடைய ஆடியன்ஸ் நம்மளுடைய ப்ராடக்டை வாங்குறாங்களோ இல்லையோ நாம் அவங்களுக்கு நம்மளை தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும். லைக் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாகவோ இல்லை கண்டென்ட் க்ரியேஷன் மூலமாகவோ. ஸோ இந்த பார்க்காம காதல் பழகாம காதல் அப்படிங்கிறதெல்லாம் ஏதாச்சும் 1-2 மூவிக்கு செட் ஆகுமே தவிர ரியல் லைஃப்பில் லவ்வோ பிஸ்னஸோ நம்மளை பார்க்காம பீப்புள்ஸ் எந்த ஒரு ஆக்ஷனையும் எடுக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டிங் கான்செப்ட்ஸை ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.